மொயின் அலியும் மிட்ஷலும் ஒரு 100 செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் அடித்தோன்னே சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு ஹோப் இருக்குது, நம்ம வந்து கண்டிப்பாக சேஸ் பண்ணி வின் பண்ணிடலான்னு நினச்சேன். வணக்கம், நான் உங்கள் ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே வர்ஸ் ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் வந்து சூப்பராக ஆடினாங்க. ஃபேபுலஸ் செஞ்சுரிஸ் பை கில், சாய் சுதர்ஷன். நம்மளோட தமிழ்நாடு பிளேயர் சாய் வந்து சும்மா கலக்கிட்டாருங்க. என்ன ஷாட்டுங்க, ஒன்று ஒன்றும் சூப்பராக ஆடினார். அந்த சைட் பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா மோஹித் வந்து 3 விக்கெட் எடுத்தார். சென்னைக்கு வந்து இந்த டைம் சரியே இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஓப்பனர்ஸே சரியாக விடலை. ரஹானேக்கு இன்னும் எத்தனை சான்ஸ் தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவர் இன்னும் டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி தான் விளையாடுறாரு. நம்ம சிக்ஸர் துபைவை ரொம்ப எதிர்பார்த்தோம், அவரும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஜடேஜா அவரால் முடிஞ்சதாக பண்ணுறாரு. எல்லா மேட்சஸுமே வந்து ஜடேஜா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க முடியாது, கஷ்டம். தோனி வந்து ஏன்னா லாஸ்ட் கடைசியில் வராருன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவர் வந்து ஒரு 4th டவுனாவது வரலாம், ஒரு 5th டவுன் வரலாம், ஒன்றுமே வரமாட்டுறாரு. அவருக்கு வேற கால் வலி, அதனால நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ஷார்ட்ஸை திரும்பவும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டில் 196க்கே 20 ஓவர்ஸ் முடிஞ்சதுங்க. என்னங்க நமக்கு பவுலிங் காம்பினேஷனே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் பிளேயர்ஸ், ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. நம்மக்கிட்ட இப்போ பவுலிங்கே இல்லைன்னு சொல்லலாம். 200 ரன்னுக்கு மேலே அடுக்கி விட்டுட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த மேட்சஸ்லாம் வந்து டெஃபினட்டாக 200 ஸ்கோர் விடுவோம் போல இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பவுலிங் இருந்தால் அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பட் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா அதே 4வதுல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போயிட்டாங்க, மும்பை வீட்டுக்கு போயிட்டாங்க. உள்ள டாப் 4ல் உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா கல்கட்டா வந்துட்டாங்க, ராஜஸ்தான் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3rd and 4th டீமுக்கு தான் இப்போ வந்து பயங்கரமான போட்டி நடந்துட்டுருக்கு. இப்போ சென்னை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூ மேட்சஸ் கண்டிப்பாக வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து உள்ளே வர முடியும். ஒன்று தோத்தாக்க உள்ளே வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம பின்னாடி இருக்கிற லக்னோ, RCBயிலேருந்து, டெல்லியிலேருந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த 3rd 4th பொசிஷன் வரதுக்கு. ஸோ நம்ம வந்து மீண்டும் விஸ்வரூப வெற்றி எடுத்து எப்படியாவது டாப் 4க்குள்ளே வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது வரைக்கும் ஆல் சென்னை மேட்சஸ் வந்து என்னுடைய ஒப்பீனியன் ரிவ்யூஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.